ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வீடியோக்குள்ளே போவோமா? இன்றைக்கி சுண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் சுண்டைக்காய் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு. அதை நல்லா கழுகிட்டு அதை உரலில் போட்டு நல்லா கொஞ்சம் நச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த சுண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்ம அந்த சுண்டைக்காய் வதங்க அதோடய விதை எல்லாமே அடியில் போயிடும். அந்த விதையோடு போட்டு நம்ம குழம்பு வைக்கக்கூடாது, வயிறு வலி வரும். அதனால் அந்த விதை இல்லாமல் தான் நம்ம குழம்பு வைக்கணும். அதனால் வதக்க அந்த விதை எல்லாமே அடியில் போயிடும், கடாயில் ஒட்டிக்கும் எல்லாம். நம்ம அந்த காயை மட்டும் அப்படியே மேலாக எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, அதோட கொஞ்சம் உளுந்தம்பருப்பும் போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரியட்டும். ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு எல்லாமே நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நான் அந்த உரலில் வச்சு நல்லா நச்சு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயமும் ஒரு 5 பல் பூண்டும் அதோடு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிறதுல தான் அந்த குழம்போட டேஸ்ட் இருக்குது. கருவேப்பிலையும் அதோடு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கணும். ப்ரௌன் கலராக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் 2 தக்காளி, பெரிய தக்காளியை நான் மிக்சியில் அடித்து ஊற்றிருக்கேன். அதையும் ஊற்றி நல்லா வதக்கணும். தக்காளியும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணும். தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கிருச்சு பாருங்கள். அதில் நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதில் அந்த சுண்டைக்காயை போட்டு அதையும் அந்த மசாலா அதில் சேர்கிற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதக்கிக்கங்க. மசாலா அதில் சேர்கிற அளவு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மசாலா எல்லாமே அதில் படுற மாதிரி நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நமக்கு புளி எவ்வளவு தேவையோ அவ்வளோ ஊற்றி எல்லாத்தையுமே நல்லா கலக்கி நல்லா கொதிய விடணும். குழம்பு நல்லா கொதியணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. அதில் உங்களுக்கு குழம்பு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா கொதிய விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வற்றுனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் வெல்லம் போடணும். புளிக்குழம்புக்கு வெல்லம் போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வெல்லம் போட்டுக்குங்க. அதையும் நல்லா கொதிய விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் பால், 2 சில்லு தேங்காய் பால் எடுத்து அதையும் அந்த குழம்போடு ஊற்றிக்குங்க. ஊற்றி அதையும் நல்லா கொதிய விடுங்க. காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அந்த தேங்காய் பாலோடு சேர்த்து அந்த குழம்பும் சேர்த்து நல்லா கொதியணும். கொதிஞ்சதுக்கப்புறம் மல்லித்தழை அதில் போட்டு நல்லா வற்றணும் அந்த குழம்பு. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் அது மேலே நம்ம செக்கு நல்லெண்ணெய் இருந்தால் கொஞ்சம் ஊற்றி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.